மதுளொட்டி எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். அதோட நன்மையை பற்றியும் பேசலாம். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது சாப்பிட்டாச்சுன்னா உடனே பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு இந்த மதுளொட்டியை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டு வேக விட்டுருங்க. அது வேகிற டயத்தில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் உங்களுக்கு பிடிச்சமான எண்ணெயை ஊற்றி பச்சை மிளகா 1, வெங்காயம் 1, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மதுளொட்டி வேக வச்ச தண்ணி அதில் ஊற்றிட்டு இந்த மதுளொட்டியை நம்ம வஞ்சர மீன் கட் பண்ணுற மாதிரி ஒரு மதுளொட்டியை 4 பீஸாக அப்படியே நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுக்குங்க. எடுத்து நம்ம தாளிச்ச மசாலாவில் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் பரிமாறுங்க. இப்போ நம்ம சுவையான மதுளொட்டி சாப்பிட தயார். நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி உணவையும் அடிக்கடி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.